வழக்குக்கு விலகுவது. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். ஞானமுள்ளவன் வழக்குகளிலே தலையிட்டுக் கொள்ள மாட்டான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஞானமுள்ளவன் தன்னுடைய மதிப்பையும் மரியாதையையும் காத்துக்கொள்ளுவான். தேவையில்லாத காரியங்களிலும் வழக்குகளிலும் சிக்கிக்கொண்டு தன்னுடைய நற்பெயரை கெடுத்து போட மாட்டான். நாம் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மோடு சண்டை போட விரும்புகிறவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் கேட்பார் என்று விசுவாசித்து நாம் எல்லோரோடும் சமாதானமாய் இருக்க முயற்சி பண்ண வேண்டும். இதுவே நமக்கு மேன்மை. மூடனானவன் எல்லா வழக்குகளிலும் தலையிட்டுக் கொள்கிறான். பல வழக்குகளுக்கு இவனே காரணமாக இருக்கிறான். பிறரோடு சமாதானம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் மூடன் சண்டையை விரும்புகிறான். தனக்கு விரோதமாக யாராவது ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும், மூடன் அவனுக்கு விரோதமாக அநேக வார்த்தைகளை பேசுகிறான். தனக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை மூடன் மன்னிக்க மாட்டான். இப்படிப்பட்டவனுக்கு யாருமே சிநேகிதர்களாக இருக்க மாட்டார்கள். வழக்குக்கு விலகியவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது.